இப்போ நம்ம பேச போகிற இந்த 2 படங்களில் ஒரு முக்கியமான சீன் இருக்குங்க. அந்த சீனோட மெயின் விஷயம் என்னன்னா, ஹீரோவோட இயலாமை. அதை அந்த படத்தில் நடித்த ஹீரோ எப்படி காட்டியிருக்காங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். சரி, அந்த 2 படத்தில் யார் நடித்தானா? ரஜினி, கமல். அதாவது ரஜினியோட அண்ணாமலை, கமலோட நாயகன். இந்த 2 படத்தில் இருக்க ஒரு சீனை எடுத்து தான் இப்போ நம்ம டீகோட் பண்ண போகிறோம். நாயகன் படத்தோட கிளைமேக்ஸ் நீங்கள் எடுத்துக்கிறாங்க. அவரை அரெஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க, அதாவது கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அந்த இடத்துல அவரை யாரை மீட் பண்ணுவார் அப்படின்னா, அவரோட பேரனை மீட் பண்ணுவார். அவர் பேரனை பார்த்ததுமே அவருக்கு வந்து ஒரு ஷாக் இருக்கும். ஒரு ஒரு ச்சே, நம்ம இவ்வளோ அழகான ஒரு நல்ல லைஃப்பை விட்டுட்டு நம்ம இந்த மாதிரியான ஒரு விஷயத்த சூஸ் பண்ணதால இப்போ நம்ம ஜெயிலுக்கு போகிறோமே அப்படிங்கிற மாதிரி அவர் மனசுக்குள்ளே 1000 விஷயம் ஓடிட்டு இருக்கும். ஜஸ்ட் கண்ணிலேயே காட்டியிருப்பாரு நம்ம கமல் சார். அந்த நேரத்தில் அந்த பேரன் என்ன கேள்வி கேட்பாரு அப்படின்னா, நீங்கள் ஏன் ஜெயிலுக்கு போனீங்க, நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்பாரு. எல்லா தப்புமே நான் தான் பண்ணேன், ஆனால் அந்த தப்புக்கு பின்னாடி ஒரு நேர்மை இருக்குது, அதை உனக்கு சொன்னாலும் புரியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை ஒன்று பார்த்துருப்பாரு. அதாவது அந்த குழந்தைக்கு வந்து அவர் வந்து ஆன்சர் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டார். பட் ஆன்சர் தெரியும், இருந்தாலும் பண்ணியிருக்க மாட்டார். ஜஸ்ட்டு ஒரு அழுகையோடு அந்த குழந்தையே பார்த்துருப்பாரு. அடுத்தடுத்து அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா கேள்விகள் கேட்டுகிட்டே இருக்கும். அண்ட் அதையும் தாண்டி இவ்வளோ அழகாக பேசுகிற ஒரு பேரனை நம்ம விட்டுட்டு ஜெயிலுக்கு போகிறோமே, நம்ம வந்து எல்லாரும் மாதிரியும் ஒரு அழகான குடும்பத்தை மட்டும் பார்த்துட்டு இருந்திருக்கலாமோ, நம்ம சமூகத்துக்காக ஒரு விஷயம் பண்ணது இப்போ நமக்கு ஒரு மாதிரி பேக் ஃபயர் ஆகுது, இந்த மாதிரி ஒரு அழகான குடும்பத்தை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, நான் தான் அந்த குழந்தையோட தாத்தா அப்படிங்கிற விஷயம் முதல்ல தெரியுமா, இப்படிங்கிற மாதிரி கமல் சாரோட மைண்டில் நிறைய விஷயம் போயிட்டு இருக்கும். ஆனால் அவர் எதுக்குமே ஆன்சர் பண்ணியிருக்க மாட்டார். ஜஸ்ட் அந்த குழந்தைய பார்த்து ரசிச்சிட்டு இருப்பார். அண்ட் அதையும் தாண்டி அவ்வளோதான், இந்த விஷயத்தை நம்ம இனிமேல் மிஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி மைண்டும் அவருக்குள்ள ஓடிட்டு இருக்கும். இந்த மாதிரி அவர் யோசிச்சுட்டு இருக்கப்போ கடைசி கேள்வியாக ரொம்ப ஒரு ஹார்டான கேள்வியாக அந்த குழந்தை கேட்டுரும், நீங்கள் நல்லவரா இல்லை கெட்டவரா அப்படின்னு. ஷாக் ஆயிடுவார் நம்ம கமல் சார். என்னன்னா, அவருக்கே ஆன்சர் தெரியாத ஒரு கேள்வியை அந்த குழந்தை கேட்டிருப்பாங்க. அதாவது சட்டத்தை கையில் எடுத்த வகையில் நான் ஒரு கெட்டவன், ஆனால் அந்த சட்டத்தை யாருக்காக யூஸ் பண்ணேன் அப்படிங்கிற விஷயத்தில் பார்க்குறப்போ நான் நல்லவன். ஏன்னா பாதிக்கப்பட்டவங்களுக்காக நான் சட்டத்தை கையில் எடுத்தேன். சட்டம் அப்படிங்கிற விஷயம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு எதுவுமே செய்யலை. அப்படி இருக்கப்போ பாதிக்கப்பட்டவங்களுக்கு நான் ஒரு விஷயம் வாங்கி கொடுத்துருக்கேன், அதனால தான் அந்த சட்டம் அப்படிங்கிற விஷயத்த கையில் எடுத்தேன். அப்படி பார்க்குறப்ப நான் நல்லவன் தான். பட் இந்த விஷயம்லாம் உனக்கு நான் சொன்னாலும் புரியாது. அண்ட் இதையும் தாண்டி பையனோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறப்போ நான் ஒரு நல்லவன், நான் என்னோட பையனுக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன். ஆனால் பொண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறப்போ, அதாவது உன்னோட அம்மாவோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறப்போ நான் ரொம்ப பெரிய கேடு கெட்ட பொறுக்கி. ஸோ இவ்வளோ விஷயம் இருக்கிறப்போ என்னால் எப்படி ஒரு முடிவை உங்ககிட்ட சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப குழம்பி போய் இருப்பார். இந்த கன்ஃபியூஷனான ஸ்டேஜில் தான் அவர் ஒரு பதிலும் சொல்லுவார், தெரியலையப்பா அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த சீனோட கரு என்னன்னா, ஹீரோவோட இயலாமை. அவரால் ஒரு விஷயம் பண்ண முடியல, அவரால் ஒரு விஷயத்த சொல்ல முடியல. பட் நமக்கு ஆடியன்ஸாக பார்க்குறப்ப இவ்வளோ விஷயமும் புரியுது. பட் இந்த விஷயத்த அந்த குழந்தைக்கு அவர் எப்படி கன்வே பண்ண போறாரு அப்படிங்கிறப்போ அவரால் ஆன்சர் பண்ண முடியல. ஸோ இந்த இயலாமை அப்படிங்கிற விஷயத்த கமல் சார் இந்த படத்தில் ரொம்ப சூப்பராக காட்டியிருப்பார். அடுத்து ரஜினியோட படம் என்னன்னா அண்ணாமலை. அண்ணாமலையோட கிளைமேக்ஸில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அசோக்கை இவர் பழி வாங்குறதுக்கு ஒரு சான்ஸ் ஒன்று கிடைச்சிருக்குங்க. அதாவது அவரோட சொத்து மதிப்பு, அந்த பத்திரம் எல்லாமே ஜனகராஜ் அவரோட கையில் இருக்கும். அண்ணாமலை, நம்ம நினைச்ச மாதிரி, நீ பிளான் போட்ட மாதிரி எல்லாமே நம்ம கைக்கு வந்திருக்கு. இப்போ நீ நினைச்சாலும் அசோக் நமக்கு என்ன பண்ணானோ அதை நம்ம திரும்பி அவனுக்கு பண்ண முடியும். இப்பவே சொல்லு, அசோக்கை நம்ம நடுத்தருக்கு கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவமா பேசி முடிச்சிருப்பாரு. அதாவது அங்க இருக்க எல்லாருமே அண்ணாமலை என்ன பதில் சொல்ல போறான், அண்ணாமலை என்ன பண்ண போறான், அவனோட நண்பனை நடுத்தருக்கு கொண்டு வர போறானா இல்ல மன்னிச்சு விட போறானா, அண்ணாமலை தான் சொன்ன சபதத்தை செஞ்சு முடிக்க போறானா இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவரோட அம்மாவும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, அவரோட ஒய்ஃபும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. முக்கியமா அண்ணாமலையோட எல்லா நிலைமையிலும் கூடவே இருந்த ஜனகராஜும் அதுதான் எதிர்பார்த்திருப்பாரு. என்னன்னா, அசோக்கை எப்படியாவது பழி வாங்கணும், அப்படி பழி வாங்கினாதான் அண்ணாமலை ஜெயிச்ச மாதிரி இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த சீன்லையுமே அவர் வந்து ரொம்ப துள்ளிட்டு இருப்பார். உடனே சொல்லி நம்ம செஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி. ஒய்ஃபும் பார்த்துட்டு இருப்பாங்க, அம்மாவும் பார்த்துட்டு இருப்பாங்க, ஜனகராஜும் பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம ரஜினி சார் என்ன சொல்ல போறாரு, அதாவது அண்ணாமலை என்ன சொல்ல போறாரு, நண்பனை பழி வாங்க போறாரா இல்லை மன்னிச்சு விட போறாரா? அந்த நேரத்தில் அம்மாவை கூப்பிடுற நம்ம அண்ணாமலை இந்த பத்திரத்தை போயிட்டு அசோக் கிட்டே கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவார். உடனே பார்த்தீங்கன்னா நம்ம மனோரமா அம்மா கேரக்டரும் சரி, குஷ்பு ஒய்ஃப் கேரக்டரும் சரி ரொம்ப ஒரு அழுவாங்க அப்படின்னே சொல்லலாம். என் அண்ணாமலை வந்து மாறலை, என் அண்ணாமலை அப்படியே தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. இந்த இடத்துல நல்லா பார்த்தீங்கன்னா ஏமாந்து போனது, தோத்து போனது, ஒரு துரோகத்தால் வீழ்ந்தது யாருன்னா நம்ம அண்ணாமலை தான். ஆனால் அந்த விஷயத்தை திரும்ப நண்பனுக்கு பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை, வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு வந்து எடுத்திருப்பாரு. இருந்தாலும் அவருக்கு ஒரு ஏக்கம் இருக்கும், நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சின்னதாக ஒரு ஏக்கம் இருக்கும். இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நம்மளால இன்னொருத்தன் கெட வேணாம், அதுவும் நம்ம நண்பே நம்மளால கெட வேணாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு முடிவை வந்து எடுத்திருப்பாரு. ஒய்ஃப் போயிட்டு உடனே அண்ணாமலைகிட்ட கேட்பாங்க, அதாவது குஷ்பு மேம் போயிட்டு அண்ணாமலைகிட்ட கேட்பாங்க, என்னால் உங்களை புரிஞ்சிக்கவே முடியலைங்க அப்படின்னு. இப்போ குஷ்பு மேம்கிட்ட அண்ணாமலை ஒரு டைலாக் சொல்லுவாருங்க, என்னாலேயே என்னை புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிரிப்பும் ஒன்று சிரிப்பார்.
ஸோ இந்த இடத்துல என்ன விஷயம் கன்வே ஆகுதுன்னா, அவர் ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறாரு, பட் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி இயலாமை அப்படிங்கிற விஷயத்துல நம்ம ரஜினி சாரும் இருக்காரு. இந்த 2 சீன்லையுமே பார்த்தீங்கன்னா, நான் முன்ன சொன்ன மாதிரி இயலாமை, ஹீரோவோட ஒரு முடியாத தன்மை அப்படின்னே சொல்லலாம். இந்த விஷயம் தான் கோரா இருக்கு. ஆனா கமல்ஹாசன் உலக நாயகன், அவர் அதை எப்படி காட்டியிருக்காரு, ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் அவர் எப்படி அதை காட்டியிருக்காரு அப்படிங்கிறது தான் இந்த 2 படத்தோட வித்தியாசம் அப்படின்னே சொல்லலாம். ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் தான், கமல்ஹாசன் அவரோட இயலாமையை காட்டுறப்போ கண்ணீர் ததும்ப நின்று ஒரு இயலாமை அப்படிங்கிற விஷயத்த காட்டியிருப்பாரு. இந்த பக்கம் நம்ம ரஜினி சார் ஒரே ஒரு ஸ்மைல், அதில் அவரோட பர்ஃபார்மன்ஸை காட்டியிருப்பாரு.